ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகுறது 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்போமேயானால், எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது. வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா. அந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலையானால், அதாவது மதியம் 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது 2ம் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தலையானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும்.
அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது வந்து பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி 7/9/2024 அன்றைக்கி விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது 15 வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்திற்கும், சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற. அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, வக்கரகதியில் இருக்கார். இந்த மாதம் மொத்தமே, ஆவணி மாதம் மொத்தமே பார்த்தோன்னா வக்கரகதியில் தான் இருக்கார். அவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக குரு பகவான் பார்க்கறதுனால அப்படி மேனேஜ் ஆகி போயிடும். பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு
பொதுவாகவே மாத பலன்கள் சொல்கிறது. மாத பலன் இந்த மாதம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரை உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம். அது தவிர ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். எப்போது அப்படின்னா 26ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது 26/8/2024 இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சிறு பிரச்சனைக்கு பிறகு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். என்னதான் சுக்கிரன் நீச்சப்பட்டு போனாலும் சுக்கிர பகவான் அந்த இடத்துல இருந்து கேதுவோட சம்பந்தப்படுறதுனால கேது சுகத்துவம் அடைகிறார். ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தவிர குரு பகவானும் சுக்கிரனை பார்க்குறதும் கேதுவை பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 26ஆம் தேதி வரலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கார். அதன் மூலியமாக புதிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. 26ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். ராசிக்கு சப்தமத்தில் போய் 6ஆம் அதிபதியான புதன் உட்கார்றதும் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்தாலேனால் 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் 31/8 அன்றைக்கி அங்கே போயிடுறார். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரனும் நீச்சப்பட்டு போகிறார். புதன் 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துக்கு போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியனும் புதனும் மறைந்து இருக்கக்கூடியதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க. அதை தவிர சட்டம் ஒழுங்கு அதில் முக்கியமாக இருக்கிறவங்க கீழ்மட்ட தொண்டர்களை வச்சு ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் இரும்பு சம்பந்தமான வியாபாரம், இரும்பு, அதை தவிர கருப்பு மண், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள், பெட்ரோகெமிக்கல்ஸ், இதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மறையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக மன கிளேசம் வரும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் நீங்கள் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்க. காலபைரவர் சனி பகவான் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்க. எல்லா சிவன் கோவிலும் இருக்கும். அவர் தான் அவர்கிட்ட தான் சாவி வச்சுட்டு போவார் ராத்திரியை கோவிலை போட்டுட்டு. அதனால் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்ன்றதுனால எல்லா விதமான எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் காலபைரவர் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்பட தேவையில்லை.